இறைவனை நினச்சி தவம் செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? அவருக்கு ஒரு பணினா கொடுத்துருக்கிறாருன்னா திருப்பணி. இந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ, எந்த நோக்கத்தோடு வராங்களோ, என்னென்ன பொருள் எடுத்துன்னு போகிறாங்களோ அந்த கணக்கை வந்து அவர் எழுதி வைக்கிறது தான். யார் இன்னைக்கு இவன் வந்தான், இவனை இத்தனை தடவை கூப்பிட்டான், இத்தனை கதை பேசினான், தேவையில்லாத கதை பேசினா, ஏதோ ஒரு பொருளை எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு கணக்கு எழுதுறது தான் அவருடைய வேலை. நீங்கள் அவர்கிட்ட போய் வணங்கும்போது, நான் இந்த கோயிலேருந்து எதுவுமே எடுத்துன்னு போகலை அப்படின்னு கையை இப்படி தேய்ச்சி காட்டுறதுக்கு தான் சான்றோர்கள் செய்தாங்க. ஆனால் அதை வந்து பின்னாடி பார்க்குற மக்கள் என்ன பண்ணாங்க, கை தட்டி, ஓ இவர் வந்து காது கேட்காது சாமி, கை தட்டிட்டு போகிறாங்க. இது அபச்சாரம். அவருடைய தவம் நம்மளால் கெட்டு போகக்கூடாது, கெடாது. அவங்களாம் தவசிங்க, அவங்களாம் சீவமுக்தர்கள். நம்ம தட்டுறதுனால அவங்களுடைய தவம் கலையாது. ஆனால் நம்மளுடைய செயல் வந்து